ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருங்கலை கார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம், மாடி தோட்டத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமக்கு வந்து 2 அத்திப்பழம் பழுத்து இருக்குது. அது வந்து ஒரே செடியில் தான். இது வந்து நம்ம வந்து கிளை கிள்ளி விட்டோம்ல, அந்த செடி தான். பிரான்ச்சஸ் வந்து கொஞ்சம் நிறைய வந்திருக்குது. பட் வந்து இதில் எல்லாம் காய் வந்துச்சு, வாடல் மாதிரி விழுந்துட்டு. இதில் ஒரு 10 போல காய் ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்போம் நம்ம இதுக்கு முன்னாடி. இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த 2 பழம் நமக்கு ரெடியாக இருக்குது. ஹார்வெஸ்ட் பண்ணலாம் பாருங்கள். சேமு எவ்வளோ அழகாக பழுத்துருக்குது அப்படின்னு. தொட்டதுமே வந்துட்டு இது கொஞ்சம் அப்படி ஒட்டி இருக்குது 2 பழம். அடுத்ததான் நம்ம மாடி தோட்டத்தில் செரி பழம் இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம்தான் இருக்குது. செடி அசைஞ்சனா அப்படியே கீழே விழுந்துடும். மூணு அப்புறம் இந்த அவனுக்கு படுத்தது. கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடியானது தான், இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அடுத்தது அண்ணா ஒன்று இருக்கு. வேற எல்லாம் வந்து நல்லா இருக்காது. இப்போ பறிச்சோன்னா அவ்வளோதான். 2 அத்திப்பழம், ஒரு கொஞ்சோண்டு செரி பழம் கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம மூக்குத்தி அவரை வந்து விதை வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். ஒரு செடி காயவும் செஞ்சாச்சு. இது கீழே இருந்திருக்கு. விதை இருக்குமா? விதை இருக்குது. அது ஒரு மாதிரி நோய் மாதிரி வந்துட்டு 2 சீடு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம வெள்ளரி செடி வந்து பூத்துட்டே போகுது. இது வரைக்கும் வந்து பிஞ்சு எதுவுமே வந்த மாதிரி இல்லை. அப்புறமா நம்ம தட்டைப்பயிர் வந்து அடுத்தது வந்து மொட்டு வச்சிருக்குது. இப்போதைக்கு எந்த காயும் இல்லை. மூக்குத்தி அவரை இன்னுமே நம்ம விதைக்காக விட்டதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எலுமிச்சை இருக்குதா, மூக்குத்தி ஒரு பூ பூத்துருக்கு. எலுமிச்சைக்குள்ள இப்போ கை வச்சோம்னா ஒரு கடிப்படும். இந்த இது பறக்குது, குளவி பறக்குது. அதனால வேண்டாம். அதெல்லாம் நல்லா கொஞ்சம் கூட கலர் கொடுக்குது. இப்போ தொட்டோன்னா கையில் கடிச்சிடும். அவ்வளோதான். அடுத்து என்ன, நம்ம வந்து கொஞ்சம் பூக்கள் இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணுவோமா? அந்த பக்கம் அப்புறம் வந்து செடி அவரை வந்து இப்போ வந்து நிறைய பூ வச்சு நிறைய பிஞ்சு விட ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பன்னீர் பட்டன் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு செடியில் உள்ள பூ மட்டும் தனியாக பறிக்கிறேன். எவ்வளோ பூ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கூடு வைக்குது. அது இப்போ பறந்து வந்து என்ன கடிக்க வரும். கீழே விழுந்துட்டு என்னது கூடா? பூ இது ஒரு செடியில் உள்ள பூ தான். இதுவும் இவ்வளோ பூ கிடைச்சிருக்குது ஒரு செடியிலேருந்து நமக்கு. அடுத்த செடியில் பறிக்கலாம். இந்த செடியில் வந்து ஒரு 3 பூ தான் இருக்குது.
3 பூ தான். அடுத்ததாக வந்து இந்த செடியில் 2 3 4 பூ தான். அடுத்தது வந்து ஒரே ஒரு பன்னீர் பட்டன் சொல்ல சாரி பன்னீர் ரோஸு. அடுத்தது இங்கே ஒரு பூ, அது வாடிட்டு ஒரு பூ தான் இருக்குது. அடுத்தது இந்த ஒரு ரோஸ் இருக்குது. அடுத்தது என்ன உதிர்ந்துரும் இல்லையா? உதிரல. இது பட்டன் ரோஸ் இருக்குது. இது வந்து ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்காதனால ரொம்ப குட்டி 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 பூவாக பூத்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ரெட் ரோஸு, அடுத்ததா இந்த டபுள் கலர் ரோஸு குட்டி பூவாக தான் பூக்குது. இதெல்லாமே உதிர்ந்துருச்சு. இதெல்லாம் வண்டு சாப்பிட்டுட்டு இருக்குது. இந்த பட்டன் ரோஸ் இருக்கு. தொடருக்கு முன்னாடியே வருது. அப்புறமா ரெட் கலர் பட்டன் ரோஸு, இது நிறைய பூத்துருக்கு. 4 5 6 7 8 பூ பூத்துருக்கு. அடுத்ததா வந்து இங்கே டபுள் கலர் ரோஸு, பட்டன் ரோஸ். இது நம்ம தோட்டத்தோட புது உறவு தான். பட்டன் ரோஸ் கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பூ கொஞ்சம் பெரிய பூவாக பூக்குது. ஒருவேளை வேறு கலெக்ஷன் போல் இருக்குது. இந்த பட்டன் ரோஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதாக இருந்தாலும் இல்லாத கலெக்ஷனாக இருந்தால் ஓகே தான். அவ்வளோதான். இன்னைக்கு நமக்கு மாடி தோட்டத்தில் வந்து பூக்கள் கிடைச்சிருக்குது. இன்னும் ஒரே ஒரு பூ இருக்கு. இன்னைக்கு மாடி தோட்டத்தில் நமக்கு வந்து 2 அத்திப்பழம், அப்புறமா வந்து செரி எல்லாமே வந்து இங்கே இந்த பூக்கு இடையில எல்லாமே போயிட்டு செரி பழம், அப்புறமா வந்து 2 மூக்குத்தி அவரை விதை கிடச்சிருக்குது. அதுவும் ஒன்று காணும், இங்கே அடியில் இருக்கும். இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குது. கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் பழங்கள் ப்ளஸ் வந்து பூக்கள் ஹார்வெஸ்டிங் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங்.